கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சூடம் எரியிற மாதிரி, நம்ம கற்பூரம் எரியிற மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்னா, அது வந்து நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் அந்த சூடத்தில் எரிந்து போவது போல, நம்முடைய வழக்குகள் அத்தனையும், நம்முடைய பிரச்சனைகள், அது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கட்டும், உடல் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது மனம் சார்ந்ததாக இருக்கட்டும், வழக்குகள் சார்ந்த எந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு போயிடும், அந்த நெருப்புல எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது தான் அந்த கனவு சாஸ்திரத்தினுடைய பலன். அதாவது சூடம் எரிகிற மாதிரி, கற்பூரம் எரிகிற மாதிரி நமக்கு வந்து கனவு வந்தது அப்படின்னா, அது 100% நமக்கு நல்ல கனவு. அந்த கனவு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச அத்தனை விதமான, குறிப்பா உங்களுக்கு யாராவது செய்வினைகள் வைத்திருந்தால் கூட அந்த அந்த ஜோதியில் அந்த செய்வினை அழிந்துவிடும். கண் திருஷ்டி அந்த கற்பூர ஜோதியில் ஒழிந்துவிடும். அதாவது பில்லி, சூனியம் எல்லாமே வந்து இந்த கண் திருஷ்டியில் வந்து உங்களை விட்டு போயிடும். அப்படி ஒரு பவர் வந்து இந்த கற்பூரம் எரிவது, நமக்கு கற்பூரம் எரியிற மாதிரி கனவு வந்ததுன்னா அந்த கனவுக்கு அப்படி ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பூரம் எரியிற மாதிரி கனவு வந்ததுன்னா மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கும். உங்களை பிடித்த அத்தனையும் இன்றோடு அந்த ஜோதியில் அழிய போகிறது என்பது பொருள்.